பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 50,000 அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் வெளியில் வந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்க பில்லை கையில் கொடுத்துருச்சுங்க. ஏக்கா 50,000 கட்டணுங்க்கா ஆப்ரேஷனுக்கு. ஆப்ரேஷன் முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா விராலாக போயிருக்காங்க. ஊசியை போட்டு சரி டிப்ஸு போட்டிருக்காங்க, ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நானும் அவரும் தெம்பாக தான் கிளம்பி போனோம். ஆனால் போகும்போதே வந்து என் மகன் வந்து ஃபோன் அடித்து சொல்லிட்டான், அம்மா குடல் வாங்குன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி, நீ வந்து டாக்டரை வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ அப்படின்ட்டு. அங்கே போய் சார்கிட்ட கேட்டதுக்கு, ஆமாடா உடனே ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், நாங்கள் வந்து அடிக்கடி அந்த டாக்டர்கிட்ட தான் போவோம், அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க பைசாவுக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள தாங்க ரொம்ப சோதிக்குது. திடீர்னு 50,000த்துக்கு எங்கெங்கே போகிறது? காதில் போட்டிருந்த கம்மல், வண்டியை போய் ஃபைனான்ஸுக்கு வச்சுட்டு அப்படி தாங்க காசு ரெடி பண்ணோம். அழுகாமல் பேசணும்னு ட்ரை பண்ணுறேங்க. ஏற்கனவே நம்ம வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். எங்கே லோன் வாங்க முடியுமோ எங்கெங்கே வாங்கி வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது திடீர்னு இது ஒரு செலவு அப்படிங்கும்போது பணம் இருக்கிறவங்க வந்து சமாளிச்சிருவாங்க. ஆனால் நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து திடீர்னு 80,000 90,000 கிட்ட வந்துருச்சுங்க மொத்த செலவு. தம்பியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்ற வரைக்கும் உள்ள செலவு வந்து அவ்வளோ வந்துருச்சு. திடீர்னு அப்படி ஒரு செலவு வந்தால் என்னங்க பண்ணுறது? ஏற்கனவே கொரோனாவுக்கு அடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். நுரையீரலில் வந்து நீர் கோர்த்துக்கிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கு வந்து அப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபா செலவு. அது மாதிரி அடுத்தடுத்து பெரிய பெரிய செலவு நம்ம எதிர்பார்க்காத நேரம் வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கிறது? அப்போயுமே போய் ஒவ்வொருத்தவங்க காலில் விழுகாத குறையாதாங்க. போய் ஒவ்வொருத்தட்டையாக கெஞ்சி கதறி போய் வாங்கி செலவு பண்ணோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொரோனா டைம்வாசி நிறைய பேர் கொரோனாவில் இறந்தும் போயிட்டாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மனசு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருந்தது, அவர் சரியாகி வந்தால் போதும் அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்திங்கன்னா மாமனார் நாத்தனா அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் அந்த டைம் வந்து எனக்கு வந்து பெருசாக தெரியல. முதலாளியும் கொடுத்தாரு கொஞ்சம். நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல கேட்டோம், அவங்களும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. ஏன்னா அவங்க கூடலாம் இப்போ வந்து பேச்சுவார்த்தை இல்லை. மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்க கூடலாம் இப்போ பேச்சுவார்த்தை இல்லைங்க. நாங்கள் வந்து அங்கே கடன் வாங்கி வச்சுருக்கோம், அதனால் எங்களை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் என்ன கீழே ஏங்க போட்டிருக்கோம், கடன் வாங்கி வீடு கட்டியிருக்கோம், அதுக்கு என்னங்க பண்ண? அவங்க வாட்ட ஒதுக்கி வச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டங்க. கடவுள் கண் திறந்து பார்க்கணும். எங்கள் வாழ்க்கையெல்லாம் சீக்கிரமாக சரி பண்ணி எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்களும் எனக்காக கடவுள்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கோங்க, ஓகேவா? ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.